கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? வணக்கம். வக்ஃப் மசோதா பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது இப்போ குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் கிடைத்ததற்கு பிறகு அது சட்டமாக மாறும். இப்போ இதற்கு எதிராக இந்தியாவுடைய பல்வேறு எதிர்க்கட்சியை சார்ந்த தலைவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இந்த சட்டத்தை செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படிங்கிறதா அவங்க முன்வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் திமுக, அதே மாதிரி ஏஏஎம் கட்சி, இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர்கள் உட்பட பல பேர் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த மசோதா அப்படிங்கிறத சட்டபூர்வமாக மாறுவது அப்படிங்கிறத அனுமதிக்க முடியாது, அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து, அதை நீங்கள் தடுக்கணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இந்த சட்டம் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃப் மசோதா என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. குறிப்பாக பின்னாளில் முஸ்லீம் மதத்திற்கு, அதாவது முஸ்லீம் மத சுதந்திரத்திற்கு இது ஒரு பேராபத்தாக போய் முடியும் என்று அவர்கள் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும் ஏராளமான திருத்தங்கள் அதில், அதாவது பாஜக ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களிலிருந்து ஏராளமான திருத்தங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகள் கொடுத்த ஒரு திருத்தத்தை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் விரைவில் கிடைக்க போகிறது. சட்டபூர்வமாக மாற்றப்படுது. சட்டமாக மாற்றலாம். ஏற்கனவே நம்ம சொல்கிறோம், இதை ஆட்டையை போடுறதுக்கு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் வக்ஃப் நிலைமைகளை. ஏன்னா இந்தியாவிலேயே உங்களுக்கு தெரியும், ரயில்வேக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் சொத்து யாரிடம் இருக்குது அப்படின்னா வக்ஃப் போர்டுகிட்ட தான் இருக்குது. அப்போ இந்த சொத்துக்களை நான் முறைப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி இவன் மேலோட்டமாக இவன் முத்தலாக கொண்டு வந்து என்ன பண்ணான் அப்படிங்கிறது தெரியும். எத்தனை அப்பாவி முஸ்லீம்களை தூக்கி உள்ளே போட்டிருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இவன் எதுக்காகலாம் இப்போ முஸ்லீம்கள் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இவனுடைய தாய் அரசியல் சித்தாந்தம் என்ன சொல்லுது, ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது, முதல் எதிரியாக முஸ்லீம்களை சொல்லுது. அப்படிப்பட்ட அமைப்பினுடைய ஒரு கட்சி ஆட்சி நடத்தும் போது நாங்கள் முஸ்லீம்களுக்காக பண்ணுறேன்னா எவனாவது நம்புவானா? எவனும் நம்ப போகிறதில்ல. அப்போ என்ன அப்படின்னா, இந்த நிலங்களை எல்லாம் ஆட்டையை போடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது சங்கபரிவார கும்பல் அப்படிங்கிறதா உண்மை. இவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள், இவர்களை தோலுரித்து காட்டக்கூடியவர்கள் எல்லாம் இவர்கள் இதான் செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இன்னும் பாருங்கள், எம்புரான்னு ஒரு படம் வந்தது. இந்த படத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய பிருத்திவிராஜ் அவருடைய வீட்டில் இடி ரைடு நடக்குது. அதனுடைய தயாரிப்பாளர்கள் இருக்கக்கூடிய கோகுலம் கோபாலன் வீட்டில் 3 நாளைக்கு முன்னாடி இடி ரைடு, இப்போ இங்கே ரைடு. அதே மாதிரி முஸ்லீம்கள் அப்படிங்கிற அந்த சமூகத்தை இவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா உடையினுடைய பேரில், அதே மாதிரி அவர்களுடைய உணவின் பெயரில், அவர்களுடைய இருப்பிடம் தொடர்பாக இன்றைக்கி இந்த புல்டோசர் அரசியெல்லாம் யாரை குறி வச்சு பண்ணிகிட்ருக்கிறாங்க இல்லையா? இன்றைக்கி யோகி வந்து சர்வசாதாரணமாக உத்தரப்பிரதேசத்தை சொல்கிறான், ஏன்னா இவங்களை பார்த்து நீங்கள் கற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்களுடைய உரிமைகளை ஒடுக்குவதற்காக மிகப்பெரிய திட்டங்களோடு ஆர்எஸ்எஸ் களம் கண்டிருக்கிறது. அதனுடைய உச்சம்தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு படிப்படியாக வராங்க. இப்போ சிஏஏ அப்படிங்கிறது எது கொண்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் மோடி அமித்ஷா பயப்படுறாங்க. எதுக்காக? இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் வெடித்து கிளம்பினோம். அதனால் இதுவரைக்கும் அந்த சட்டம் எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத கூட அதை வந்து சரியாக கொண்டு வராமல் அப்படி இழுத்தடிச்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். போன வாட்டி கூட உங்களுக்கு மேற்கு வங்க தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலின் போது அமித்ஷா அடுத்த முறை நான் வரும்போது இங்கே வந்து சிஏ அமல்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிவைத்து தாக்குவது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து செய்யுது. அதனால தான் உலகத்தினுடைய மிக முக்கியமான மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, தொடர்ந்து சொல்லக்கூடியது, இந்தியாவில் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. இப்போ எதிர்க்கட்சிகள் சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் இது எப்போ வழக்காக எடுத்து எப்போ விசாரித்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது இல்லையா? எதுவுமே என்ன நடக்க போதில்லை. ஏன்னா ஏராளமாக இந்த பிஜேபி சட்டத்துக்கு புறம்பாக புறவாசல் வழியாக இவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஒற்றுமைக்கு, அதே மாதிரி மக்களுடைய நலனுக்கு எவ்வளவு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மிகப்பெரிய பட்டியல் போடலாம். அப்போ இது நீ கோர்ட்டுக்கு போயிருக்கு, கோர்ட்டில் இந்த வழக்கு எப்போ விசாரணைக்கு வரப்போகுது, அதை எப்படி இவங்க அதனுடைய தீர்ப்பு என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறதுல இது இந்த சட்டத்திற்கு தடை போட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அது வல்லுநர்கள் தான் சொல்லணும். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சமூகத்தினுடைய பாதிப்புகளை, இந்த சமூகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சினிமா எடுத்தால் அவன் வீட்டில் ரைடு, அவனை வந்து இல்லாமல் பண்ணுறது, அவனுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சோஷியல் மீடியாவில் ஒரு கேம்பெயினை கட்டவிழ்த்து விடுறது, இல்லாததும் பொய்யையும் சொல்கிறது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சினிமா
முஸ்லீம்களுடைய பாதிப்பை பற்றி மிக துல்லியமாக போல்டாக எடுத்து வைத்த ஒரு சினிமா. அதுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைஸ் பத்திரிகை கதற. ஆர்எஸ்எஸ்ங்கிறது அவ்வளோதான். அதாவது ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த அளவிற்கு தொடை நடுங்கிகள் என்பது நமக்கு சர்வசாதாரணமாக தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு பாருங்கள், ஒரு படத்துக்கு எதிராக அந்த அளவுக்கு மிகப்பெரிய கேம்பெயின் பண்ணுறான். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்களை இல்லாமலாக்குவதற்கு, ஒடுக்குவதற்கு என்னென்ன சட்டங்கள் செய்ய முடியும். கேட்டால் சொல்லுவாங்கன்னா முஸ்லீம்களுக்காக நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு. எவ்வளோ கேடுகட்டவன்களாக இருப்பானுங்க, யோசிச்சு பாருங்கள். மீண்டும் சொல்கிறேன், தங்களுடைய 3 மிக முக்கியமான எதிரிகளில் முதல் பட்டியலில் வச்சிருக்கிறது முஸ்லீம்கள். அவங்க முஸ்லீம்களுக்கு நல்லது பண்ணுறாங்களா? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.